ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நாம் இதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து அதை இரவும் பகலும் நாம் தியானிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம் ஒரு மூளை முடக்கில் இருக்க மாட்டோம், ஒரு ஆகாத கல்லாய் இருக்க மாட்டோம், ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் இருக்க மாட்டோம், தலைக்கல்லாய் தலை நிமிர்ந்து நிற்போம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் இறுக பிடித்து கொள்ளும் போது, வாக்குத்தத்த வார்த்தை உயர்த்தி பிடிக்கும் போது நட்சத்திரங்களைப் போல தான் பிரகாசிப்போம் ஒழிய புரோஜனமற்றவனாக இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சுடர்களைப் போல பிரகாசிப்போம், சூரியனைப் போல பிரகாசிப்போம். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிக்கடி அறிக்கை செய்யுங்கள். அதை மேன்மைப்படுத்துங்கள், அது உங்களை மேன்மைப்படுத்தும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இளையதிரா மரத்தை போல் இருப்பான். தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாய் அதை இறுக பிடித்துக் கொள்வர்களாக இருந்தீர்களானால் நீங்கள் செழிப்பாக தான் இருப்பீர்கள். நீர்க்கால்களில் ஓரப்பட்ட